அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் காரணமாக உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட போகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது சம்பந்தமான செய்திகள் உலகளாவிய ரீதியில பல இடங்கள்ல இருந்தும் வந்து கொண்டிருக்கு. இதற்கு பிரித்தானியாவும் விதிவிலக்கில்லை அப்படின்ற வகையில யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்கார். இதே நேரம் யூகேல பெட்ரோலுக்கான தட்டுப்பாடுகள் மாத்திரம் இல்லாம கேஸுக்கான தட்டுப்பாடுகளும் ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகே மாதிரியான ஒரு வளர்ச்சியடைந்த நாடு ஏன் இவ்வளவு குறைவான ரிசர்வோட இருக்காங்க? கேஸினுடைய பயன்பாடு அப்படின்றது 70% மேலாக இருக்கிற நேரத்துல இப்படியான ஒரு தட்டுப்பாடு ஏன் வரப்போகிறது அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. பிரித்தானியா மிகப்பெரிய அளவிலான கேஸ் மற்றும் பெட்ரோலுக்கான தட்டுப்பாட்டை சந்திக்க போகிறது அப்படின்ற தகவல்கள் குறித்து இந்த வீடியோல பேச போகிறோம். இதே நேரம் யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய உதவியை இப்போது அமெரிக்கா நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூகேல இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் இப்போது வழமைக்கு திரும்புகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் காரணமாக மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை உலகம் எதிர்கொண்டு வருது. யூகேல கடந்த வாரம் மாத்திரம் மிகப்பெரிய அளவிலான விலையேற்றம் இந்த பெட்ரோல்கள்ல ஏற்பட்டிருக்கிறது. இதே நேரம் நேற்றைய நாள் ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. பிரித்தானியாவினுடைய கேஸ் தொடர்பான ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. பிரித்தானியாவில் 2 நாட்களுக்கான கேஸ் ரிசர்வ் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. யூகே மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல இந்த குறைந்தளவான ரிசர்வ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாலேயும் ஒரு தடவை இந்த ஸ்டோரிங் பண்றது இல்ல இதை களஞ்சியப்படுத்துறது அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவிலான செலவுகள் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால யூகேல இருந்த ஒரு கேஸ் ரிசர்வ் ஆனது 2017ஆம் ஆண்டு இழுத்து மூடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு யூகே எப்படி இயங்குது அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து கேஸ் மற்றும் பெட்ரோல் எவ்வளவு சப்ளை தேவையோ அவ்வளவுக்கு இறக்குமதி செய்து உடனுக்குடன் அந்த சப்ளையை ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் யூகேல செய்யப்பட்டு வந்தது. யாருமே எதிர்பார்க்காத அளவுல இப்போதைக்கு பிரித்தானியாவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு முறைமையானது மிகப்பெரிய ஒரு சிக்கலை இப்போதைய நிலவரத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. டீசல் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 பென்ஸ் அளவுக்கு விலையேற்றம் அடைந்திருக்கிறது. பெட்ரோலுக்கான விலையேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் சில மாதங்களுக்குள்ள மின்சார கட்டணம் மற்றும் கேஸ் பாவனைக்கான கட்டணமும் அதிகரிக்க கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமர் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை விடுத்திருந்தார். மக்களினுடைய தேவைகளை குறித்து தான் அரசாங்கம் செயற்படும். இருந்தாலும் எதிர்வரும் காலத்துல விலைகள் அதிகரிக்கக்கூடிய அல்லது வாழ்க்கை செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மக்கள் தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் பகிர்ந்திருந்தார். ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹோமஸ் நீரிணையில ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் அல்லது அந்த இடம் குறிவைக்கப்படுற காரணத்தினால இந்த கப்பல் போக்குவரத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய்கள் பிரித்தானியாவை வந்து சேர்றதுக்கும் இந்த வாயுக்கள் வந்து சேர்றதுக்கும் இருக்கக்கூடிய தடைகள்ல இது பிரதானமான ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக வின்டர் முடிவுக்கு வருது அப்படின்றதுனால கேஸ் ஹைக் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த நிலைமை சுமூகம் அடைந்தா கூட யூகேயை பொறுத்தவரையில 12 நாட்களுக்கான கேஸ் ரிசர்வ் தான் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள்ல கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேற்பட்ட ரிசர்வ் இருக்கும். ஆனா யூகேயை பொறுத்தவரையில இது மிக குறைந்த அளவிலாக 12 நாட்களுக்கான ரிசர்வ் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுவரையில யூகேல எந்த ஒரு பெட்ரோல் ஷெட்லையும் பெட்ரோலுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படல, கியூ ஏற்படல. ஆனா விலை ரொம்பவே அதிகரித்து போயிட்டு இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கான டீசலுக்கான விலை 2 பவுண்ட்களுக்கும் மேற்படும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்படுகிறது. இது போக்குவரத்தை வெகுவாக பாதிக்க போகிறது. போக்குவரத்தை பாதிக்கும் போது அது விலையேற்றங்களையும் ஏற்படுத்தும். அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளையும் பிரித்தானிய மக்கள் எதிர்வரும் நாட்களில் எதிர்கொள்ளலாம்.
இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவுக்கு முழு உலகத்தையுமே இட்டு செல்லும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதே நேரம் G7 நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபியூல் ரிசர்வை உலகத்திற்கு பங்கிடும் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 300 தொடக்கம் 400 மில்லியன் பேரல்கள் வரையில இந்த G7 நாடுகள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை பதுக்கி வைத்திருக்காங்க. அமெரிக்கா உட்பட அமெரிக்காவிலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு ரிசர்வ் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த நிலக்கீழ் ரிசர்வையும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வெளியிடுவது குறித்தான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரானை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுவும் இந்த பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட கால்வாயில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை காரணமாக மேற்கு பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. கிழக்கு பக்கத்துல ஓரளவுக்கு இந்த சப்ளை ஸ்மூத்தாக நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதுல பாதிக்கப்பட கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு மாற்று தீர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல சுவாரஸ்யமான இன்னும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்கள் அல்லது இந்த சமையல் எண்ணெய்களுக்கான விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சமையல் எண்ணெய்களுடைய விலைகள் ஏன் அதிகரிக்கப்படணும் அப்படின்னா, விமான போக்குவரத்துல ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள், இந்தியாவில இருந்து மற்றும் மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் மத்திய கிழக்கை தொடாம தொடர்ச்சியாக வார காரணத்தினால, விமானத்தினுடைய எரிபொருள் அதிகமாக செலவாகிற காரணத்தினால இந்த பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மருக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நிலவி வருகிறது. ஒரு முருகல் நிலை, அரசியலையும் தாண்டிய ஒரு முருகல் நிலையாக இது மாறியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பிரித்தானியாவினுடைய பிரதமர் மேல் தனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஒரு முகாந்திரமாக செயற்படலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டிருந்தது. பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இதற்கு ஆரம்பத்தில் மறுப்பினை தெரிவித்திருந்தார். சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூகேனுடைய தளத்தை ஈரான் தாக்கும் வரையில இந்த போருக்கு பிரித்தானியாவினுடைய எந்த விதமான ஆதரவும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதுல திட்டவட்டமாக யூகேனுடைய பிரதமர் இருந்ததை நீங்க செய்திகள்ல அவதானிச்சிருப்பீங்க. இதுல மிகவும் ஆத்திரமடைந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பிரித்தானியாவினுடைய பிரதமரை பொதுவெளியில ஊடகங்கள்ல சாடி இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு யூகே இதற்கு சம்மதிப்பதாக சொல்லி இருந்தாலும் இப்போதைக்கு உதவிகள் தேவை கிடையாது, அமெரிக்கா ஏற்கனவே வெற்றி பெற்றாகிவிட்டது அப்படின்ற ஒரு தகவலை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப யூகே மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு முருகல் நிலை ஏற்படுமாக இருந்தால் பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய இறக்குமதிகள்ல இது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை செலுத்தும். அதே நேரம் நாம் ஏற்கனவே பேசியிருந்த G7 நாடுகள்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் வெளியிடப்படுமாக இருந்தால் அமெரிக்கா அதனை பிரித்தானியாவுக்கு ஒரு தடை விதிப்பதற்கு காரணமாக பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்தாக ஊடகங்கள்ல பார்க்கப்படுகிறது. இதுவரை காலமும் 60 தொடக்கம் 70 பவுண்ட்கள் வரையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு பேரலுக்கான கொள்விலை இப்போது 120 பவுண்ட்கள் வரையில அதிகரித்திருக்கிறது. எதிர்வரும் சில வாரங்கள்ல 200 பவுண்ட்கள் வரையில அது அதிகரிக்கப்படலாம். அப்படி அதிகரிக்கப்பட்டால் டீசல் மற்றும் பெட்ரோல்களுக்கான விலைகள் 2 பவுண்ட்களை தாண்டும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் முன்வைக்கப்படுகிறது. யூகேல ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கும், வேலையின்மை, அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு அப்படின்ற பல விஷயங்கள் இப்போ பிரித்தானியாவினுடைய அரசியல்ல பேசப்படுகிறது. இப்படியான ஒரு அழிவு வருமாக இருந்தால், இப்படியான ஒரு விலையேற்றம் வருமாக இருந்தால் யூகேல வாழக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலாக அமையும் அப்படின்றதையும், இதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் பிரித்தானிய பிரதமர் மக்களுக்கு தெரிவித்திருந்தார். கொரோனா காலத்துக்கு பின்னாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருந்தது. இது பிரித்தானியாவில் இப்போது மிக குறைந்தளவாக மாறி இருக்கிறது. 44% ஆபீஸுக்கு மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் இப்போது தங்களுடைய ஊழியர்களை ஆபீஸுக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ரிஃபார்ம்ஸினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அண்மையில ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும், இது ப்ரொடக்டிவிட்டிக்கும் கொலாபரேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கு. பிரித்தானியாவில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறுத்தப்பட்டு 3 தொடக்கம் 4 நாட்களுக்கு இப்போது இவர்கள் ஆபீஸுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இது ஊழியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு 70% விருப்பம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. நிறுவனங்கள் சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி மற்றும் கொலாபரேஷனை இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அதிகமாக அடையக்கூடியதாக இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பகிர்ந்து கொள்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது சாதகமான ஒரு விஷயமா இல்ல பாதகமானதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஊழியர்கள்ல பெரும்பாலானவர்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஆதரவான கருத்துக்களை தான் தெரிவிக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.